ஹாய். அப்புறம் நிறையா பேர் கேட்டிங்க, அக்கா முடிக்கு டை அடிக்கிறீங்களான்னு. நான் அடிக்கிற டை என்னன்னு பார்க்குறீங்களா? என்ன தெரியுமா? கருவேப்பிலை செடி. இதை காலையில் வெள்ளை எந்திரிச்சதும் இப்படி ஒரு ஒப்பு உருவிடுவேன். அதில் பூச்சி பட்டை புழு கிழு எதுவும் இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு கழுவிட்டு அப்படியே வெறும் வயிற்றுல ஜூஸ் அடித்து குடித்தாலும் குடிச்சிடுவேன். ஜூஸ் அடிக்கன்னா ஒரு கைப்பிடி எடுத்துக்குவேன். அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் ஜூஸ் அடிக்காமல் நான் என்ன பண்ணுவேன்னா, இப்படியே இப்போ பார்த்துவிட்டு இப்போ பார்க்கல என்ன இருக்குன்னு தெரியல, வாயில் போட்டு இறக்குவேன், மென்று இறக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ஜூஸ் அடித்து குடிச்சிடுவேன். ஜூஸ் அடிக்கலைன்னா மேக்ஸிமம் ஒரு கொப்பு இப்படி உருவி மென்று முழுங்கிடுவேன். அதனால தான் என் முடி இன்னும் நரைக்காமல் இருக்குது. 41 வயசாச்சு, இது வரைக்கும் நரைக்கலை. 50 வயசாகியும் 60 வயசாகி நரைக்காதவங்க இருக்காங்க. அவங்கள பார்த்து இந்த கேள்வி கேட்டிங்களான்னு தெரியாது. என்னையை பார்த்து கேட்டனால நான் அந்த பதிலை சொல்லியிருக்கேன். நான் இன்னும் என் முடிக்கு டை அடிக்க ஆகலை. அடிக்கும்போது கண்டிப்பாக அதையும் பயம் இல்லாமல் நான் சொல்லிடுவேங்க, தயக்கம் இல்லாமல் சொல்லிடுவேன். ஏன்னா இப்போ நரமுடிங்கிறது சகசமாகி போச்சு. சின்ன பிள்ளைங்களுக்கே வந்துடுது ஏதோ ஒரு பிரச்சனைனால. எனக்கு வரலை, மாடிப்படி ஏறிட்டு வந்தனால இழப்பு வருது. இதுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, வயசாகிடுச்சு இல்லை, அதே காரணம். பாய். முடிஞ்சவங்க கருவேப்பிலை சாப்பிட்டு பாருங்கள், நல்லது, ஹெல்த்தியானது. குறை இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.